இந்த பாடல் எழுதி அவர் பேப்பரில் கொடுத்த உடனே பகவானுடைய அருள் குழந்தை பெரியவர் ஐயா லட்சுமண செட்டியார்கிட்ட கொடுத்து இதை ஒரு 1000 காப்பி அடிச்சுட்டு வருவோம்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி அந்த பிரிண்ட் பண்ணதை சுவாமி உடனே காணிமடத்தில் கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி அப்படி வந்து அன்றைக்கி பௌர்ணமி பூஜை நடந்துகிட்ருக்கு. அங்கே வந்து பூஜை பண்ண இடத்துல கொண்டு வந்து அந்த உடனே நம்ம அடியேன்னு அந்த பாடலை வாங்கி எல்லார் மத்தியிலையும் பாடணும். இதெல்லாம் பகவான் இருக்கின்ற காலத்தில். அதனால் பகவான் இந்த பாடலை எங்கும் ஒலிக்கணும்ட்டார். திருவண்ணாமலையில் கூட பல முறை பாடுவதை நம்ம கேட்டிருக்கோம். தினசரி பாட வைப்பாங்க. யோகிராம் சூரத்குமார் யோகி